பூமாரி உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையாம்மா? அம்மா இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏமா சோகமா இருக்கீங்க? என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை பூமாரி, அம்மா நல்லா தான் இருக்கேன். சொல்லுங்கம்மா, உங்களை பார்த்தா எனக்கு தெரியாதா? சொல்லும்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க? அதோட மூஞ்சி சோகமா இருக்கீங்க, என்னம்மா? அது வந்தும்மா, அந்த லட்சுமி அம்மா இன்னைக்கு நீ இனிமேல் வேலைக்கு வர வேணாம், நீ வரக்கூடாது வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. ஏம்மா, எதுக்கு அப்படி அவங்க சொன்னாங்க? அந்த விஜய் தம்பி நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்த்துச்சுல, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது விஜய் தம்பி குரல் கேட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. விஜய் தம்பி தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்து விட்டதுன்னு. அதனால தான்மா என்னை வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா அந்த அம்மா அப்படி இருக்காங்க? செல்விக்கா, அம்மா விஜய் வந்திருக்காங்க. வாங்க விஜய் தம்பி. என்னப்பா? செல்விக்கா, அம்மா பேசினதை பற்றி கோச்சுக்காதீங்கக்கா. அம்மா அப்படிதான் சுடுசுடுன்னு கோவமாகவே இருப்பாங்கக்கா. நான் அம்மாவிட்ட எப்படியாவது பேசி சமாளித்து உங்களுக்கு வேலைக்கு வர வைக்கிறேன், சரிங்களா? இல்லைப்பா, நான் இனிமேல் வேலைக்கு வரல. நீயும் எங்கள் வீட்டுக்கு வராதப்பா. எதுக்குப்பா இப்போ வந்த? இது கூட உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. அக்கா, அப்புறம் வேலைக்கு வராமல் எப்படிக்கா என்ன பண்ண போறீங்க? நாங்கள் ஏதோ வேலை தான்ப்பா தேடணும், நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா. சரிங்கக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்க்கா. அம்மா விஜய் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்லம்மா. ஆமாம் பூமாரி, நல்ல பையன். அவங்க அம்மா தான் அப்படி இருக்காங்க பூமாரி. எனக்கும் ஆசை தான் அந்த பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அப்படி. அம்மா எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனால் என்ன, அவங்க அம்மா அப்படி இருக்காங்க. நம்மளோட வசதி வேற, அவங்களோட வசதி வேற. இதெல்லாம் நினைக்கக்கூடாதுமா நம்ம. சரிம்மா பூமாரி, அம்மா வெளியில் போயிட்டு எங்கேயும் வேலை கிடைக்குமான்னு நான் பார்த்துட்டு வர்றேன், சரியா? நீ வீட்டில் ரெஸ்ட் எடு. சரிங்கம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ஐயோ, அவ்வளோ வேற வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டோம். இப்போ எப்படி சாப்பிட்றது, சமைக்கிறது ஒன்றுமே புரியலையே. அம்மா பசிக்குதுமா. செல்வி அக்கா வேற நீ வர வேணாம்னு சொல்லிட்டே, இப்போ என்னம்மா பண்றது? நிலா, உனக்கு சின்ன பிள்ளைல நல்ல சமைப்பில்லை, சமைக்கிறியா? அம்மா நான் சமைச்சு 20 வருஷம் ஆச்சு. இப்போ எப்படிமா எனக்கு சமையல் தெரியும்? என்னால முடியாதுமா. லைட்டா அக்கா சும்மா தானே இருக்காங்க, அவங்கள சமைக்க சொல்லுங்க. அவங்க வேற வீட்டுக்கு வந்து விருந்தாடி, அவங்களை எப்படி டி சமைக்க சொல்ல முடியும்? சொல்லி பார்க்குறேன். லலிதா, லலிதா, என்னங்க நீ ஏன் கூப்பிட்டீங்க? லலிதா, சமையல் இன்னைக்கு நீ பண்ணு, நாளைக்கு வேலைக்கு யாராவது ஆள் பிடிச்சிடலாம். ஐயோ அண்ணி, நான் நல்லாவே சமைக்க மாட்டேன். நான் சமைச்சா யாருமே சாப்பிட மாட்டீங்க, பரவாயில்லையா? என்னது, நல்லா சமைக்க மாட்டியா? பரவாயில்ல பரவாயில்ல, சமை இன்னைக்கு. என்ன நல்லா சமைக்கலனாலும் நம்மளே சமைக்க சொல்கிறாளியே. ஐயோ, என் பொண்ணு சுபா சமைக்க சொல்லவா நீ? ஐயோ வேணாப்பா. சுபாவா? நான் காஃபி போட சொல்கிறதுக்கு டீ போட்டா, தோசை சொல்கிறதுக்கு ஊத்தாப்பம் போட்டு தந்துடுவா. வேணாம் லலிதா, வேணாம். நீ சமைக்கிறத வந்து சம. சரிங்க அண்ணி. இவளுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். என்னையும் சமைக்க சொல்கிறாளுங்க. இருங்கடி இருங்க, உங்களுக்கு சாப்பாட்டில் எதையாவது விஷத்தை கலந்து கொடுத்துட்றேன், எல்லாம் சாகட்டும். அம்மாவும் மகளும் பேசாமல் இருப்பாளுகளா? இவளுக்கு நம்ம ஆக்கி போடணுமா? இது என்ன கொடுமையாக இருக்கு. என்ன பண்ணுறது, எல்லாம் தலை விதி. என் சுபாவுக்காண்ட பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் தான் காய் கிடக்கு. போய் எப்படியாவது காய் இல்லை அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிடலாமா? நல்ல அம்மா மகள் உட்காந்து நல்ல கதை பேசுகிறாளுங்க. இவங்களுக்கு நான் சமைக்கணுமா? ஐயோ அண்ணி, ஃப்ரிட்ஜில் காயே இல்லை, நான் எப்படி நீ சமைக்கிறது? எல்லாருக்கும் ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிடலாமா? ஓஹோ, ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிடணுமோ? சாப்பிடுவோம். இங்கே அதாவது சாப்பாடு விற்கிற விலைக்கு இங்கே காசு நான் கொட்டியாக கிடக்கு. அப்புறம் என்ன நீ பண்ணுறது? காய் இல்லைல்ல. விஜய் வாங்கிட்டு சொல்லலாம், வரட்டும் அவன். விஜய் எங்கடா போன? வா, வீட்டில் காய் ஒன்றும் இல்லை, போய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டுலாம் வர முடியாது, காயெல்லாம் வாங்க முடியாது. போய் முடிஞ்சா வாங்கிக்கோங்க. டேய், என்னடா சொல்கிற? காய் இல்லை சொல்கிறேன், முடிஞ்சா போய் வாங்கிக்கோங்கன்னு தெபுரா பேசுகிற. அப்புறம் எப்படி நான் சாப்பிட்றது? சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடலன்னா போங்க. உனக்கு சாப்பாடு? எனக்கு சாப்பாடே வேணாம். உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை? அந்த செல்வியை வேலையை விட்டு நிறுத்தினதுனால தான் இப்படி நீ பேசுகிற. ஆமாம் விஜய், நீ அவங்க குடும்பம்னா ரொம்ப தான் ஓவரா பண்ணுறடா விஜய். இது ஒன்றும் சரியில்லை. இன்னைக்கு அம்மாட்ட கண்டிப்பாக சொல்லிட வேண்டியதான். லலிதாத்த, கொஞ்சம் உள்ளே போங்க, அம்மா கிட்ட நான் கொஞ்சம் நேரம் தனியாக பேசணும். சரி விஜய். என்ன பேச போகிறான்? எதுக்காக என்ன உள்ளே போக சொல்கிறான்? நம்ம இப்படி போமா, ஒட்டு கேட்காம விடக்கூடாது. சொல்லு விஜய், என்ன பேசணும்? எதுக்கு இப்போ லலிதா நீ உள்ளே போக சொன்ன? அம்மா, நான் ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும். நீங்கள் அதுக்கு எனக்கு ஓகே சொல்லியே ஆகணும். என்ன, செல்வியை வேலைக்கு வச்சுக்கணுமா? அது மட்டும் என்னால் முடியாது விஜய், அது மட்டும் என்னால் முடியாது. அதை பற்றி எதுவும் கேட்காத என்கிட்ட. அதை பற்றி இல்லைம்மா, முதல்ல நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க. என்ன விஜய் சொல்ல? அம்மா, செல்வியக்கா குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பாவம் அம்மன், அவங்க நம்மக்கிட்ட வந்து தான் அவங்க குடும்பத்தையும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏமா அவங்கள வேலைக்கு வேணான்னு சொல்கிறீங்க? பாவம் தானே அவங்க. அவங்கள மாதிரி எத்தனையோ குடும்பம் தான் இருக்குது, அதுக்கு இப்போ என்ன? அவளை இப்போ வேலைக்கு சேர்த்து சொல்கிற, அவ்வளோதானே? இல்லைம்மா, அதை பற்றி பேசல. அவங்க பொண்ணு பூமாரி இருக்காள்ல, அவளை எனக்கு
என்ன என்ன அவளை உனக்கு இழுக்கிற என்னடா